பாட்டு பாடுறா பாட்டு பாடாதா பண்றாங்க தொண்டா துத்துன துத்துன தொண்டா துத்துன 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 அட கேப்படா என்னக்கடா உங்களுக்கு வாயில் நுழையும் அடடே ஏய் சட்டு கும்பா அஜனு கும்பா பேச்சது என்னுடைய பெயர் மன்னாதி மன்னர்களோ ஐயோ சாமி போட்டியா மன்னாதி மன்னர்களோ ராஜாதி ராஜர்களோ ராஜ மணிமகனை தாங்கிய வேந்தர்கள் போட்டுபடியாகிய ராஜ மணிமகனை தாங்கிய வேந்தர்கள் போட்டுபடியாகிய எப்படி வீட்டுக்கு போறாங்க யாரு பாரு ஐயோ ஆமா அதான் அவன் கிடக்குறான் பொச கட்டவன் நீங்க வாங்கடி போலாம்னு நம்ம கூடி காலேஜ் போ நானும் தான் காலேஜ் போகணும் ராஜ மணிமகனை தாங்கி வேந்தர் போட்டுபடியாகிய ராஜ மணிமகனை தாங்கி வேந்தர் போட்டுபடியாகிய மகாவீர பிரதாபனாகிய கிண்ணக்கிருடைய கம்புடைய விக்கிய விஞ்சியர் பூதியர் அந்தரமணி ஆகாய வாசியர் கிருடர் கெம்புடைய வீக்கியர் விஞ்சியர் பூதியர் அந்தரமணிகள் ஆகாய வாசியர் கிண்ணர் கிருட கம்புடைய வீக்கியர் விஞ்சியர் பூதியர் ஆகாய வாசிகள் போற்றும்படியாகிய மகாவீர பிரதாபனாகிய என்னுடைய பெயரோ வீரப்புலி துர்ஜோதினே வாழமீனுக்கு வளையமீனுக்கு கல்யாணம் அந்த சென்னா புண்ணி கூட்டம் எல்லாம் ஒரு கோலம் அசர குடியில் ஆடுதையா கும்மாலம் அந்த சென்னா புண்ணி கூட்டம் எல்லாம் கும்மாலம் அந்த நடுத்தளத்தில் நடக்குதையா அருமையான திருமணம் அந்த நடுத்தளத்தில் நடக்குதையா அருமையான திருமணம் அந்த மணமக்களை வாழ்த்துகிற நல்ல மனசு யாருங்கோ நம்ம மகாராஜா கேன கூதி தாருங்கோ தாயாரி மதிப்பு மரியாதை கூறிய யார் என்றால் இருந்தாலும் அன்பா இந்த துச்சாதனை வெட்டெடுத்த 10 மாதம் 300 நாள் போவார் தசவினாடி அங்கத்திலே சுமந்து பெற்றெடுத்து என் தாய் தந்தை அம்மா 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 பிச்சை போடுங்கம்மா தாயே பிச்சை போடுங்கப்பா வந்திருக்கேன் அம்மா போடு 5 10 போடுங்கம்மா என் தாய் தந்தை தெரியுமா ஓ சொன்னீங்க என்ன இன்றதோ தாயாரோ
அப்படி அப்படி உங்க பேர் துச்சோதம் என்னன்னு சொல்றீங்க. உங்களுக்கு தாய் தந்தை இருக்கணும்ல, அவங்க யாரு, அவங்க பேர் என்ன சொன்னாதானே தெரியும். என் தாயார் பெயர் காந்தாரி. தாயோ காந்தாரி. என்னது? தாயோ காந்தாரி. காந்தாரி அப்பா பாருங்க செத்தம் மாதிரி கவுதாரிங்கிறாரு. ஆமா. அப்படி காந்தாரியாக இருந்தாலும் டேய் அனிதாவமா இருக்குதா? ஏதா இங்க வா. வாங்க. ஒண்ணும் இல்ல போ. கூப்பிட்டா வரியான்னு பார்த்தேன். அதே மாதிரி கூப்பிட்டா வரேன். சாமி இருவா மரிச்சாயா? ஒண்ணும் இல்ல. தாயார் காந்தாரி. தாயோ காந்தாரி. தந்தையார் பெயர். தந்தையார் பெயர் திருதராட்டின மகாராஜன். திருதராட்டின மகாராஜன். உண்மைதான் சாமி. அப்படி திருதராட்டின மகாராஜனுக்கும் காந்தாரிக்கு பிறந்தங்கிறியா? ஒரு கேள்வி கேட்க. என்னப்பா கேள்வி? கரெக்டா பதில் சொல்லணும். ஒரே கேள்வி. தெரிஞ்சா சொல்றேன். ஒரு தராசு. ஒரு தராசு. ஒரு தராசுல 1 கிலோ ஒரு பக்கம் 1 கிலோ இரும்பு வைக்கிறேன். 1 கிலோ பக்கம் ஒரு பக்கம் 1 கிலோ இரும்பு. இந்த ஆட்ட 1 கிலோ பஞ்சு. உங்க மத்தன வர எழுமிட்டேன். ஆமா டேய் இருடா ஒண்ணே முடிக்கிறேன். ஒரு பக்கம் 1 கிலோ இரும்பு, ஒரு பக்கம் 1 கிலோ பஞ்சு. சரி எது வெயிட் அதிகம்? ஏடா தாயாளி, பஞ்சு எவ்வளவு வெயிட் வரும்? ஆமா. இரும்பு எவ்வளவு வெயிட் வரும்? 1 கிலோ வெயிட். ஏடா டேய் ஏன்னா மண்டை புதி பஞ்சு தாண்டா வெயிட் வரும். நல்லா கேட்டுக்க. ஒரு பக்கம் 1 கிலோ இரும்பு, இந்த ஆண்ட 1 கிலோ பஞ்சு. எது வெயிட் அதிகம்? உண்மை சொல்லி போடுவாங்க. எதுன்னு சொல்லு. அடிச்சுனா சொல்லி போடு. சொல்லு சொல்லு சொல்லு. எது வெயிட் அதிகம்? பத்தல வேற எதுவா வெயிட் வரும்? மகாராஜாவுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கு. என்னப்பா தெரியாது எங்களுக்கு தெரியுமாப்பா? சொல்லு. சொல்லியாச்சுவா நீதான். எனக்கு என்னது? எனக்கு வந்து பஞ்சு தாண்டா. ஏய் நீ சொல்ல. நீ மூளை தின்னுபிட்டியாட்டது. 1 கிலோ பஞ்சு 1 கிலோ இரும்பு ஒரு தராசுல ஒரு வெயிட்டா தான் இருக்கும். எப்படி பஞ்சு மட்டும் வெயிட் ஆகும், இரும்பு வெயிட் ஆகும். ரெண்டும் 1 கிலோ நிறுத்திட்டா எப்படி வரும்? ஆமா ஆமா ஆமா. எப்படி ஏன்னு கேளு. ஏன்னா நான் வகுத்துக்கு சோத்துங்கிறேன். நாங்களா பிடிக்கிறோம். நீங்க தின்னாலும் தின்னு சொல்ல முடியாது. எங்களை மண்டை கூதி பண்ணி எப்படியாடா? எப்படி தனித்தனியா போய் வெத்துக்கிட்டு வரவா? ஓ இப்படியா மாத்திட்டாம என்ன தாயாளி? அதெல்லாம் கவனிக்கலையே. இருந்தாலும் காந்தாரி அம்மனுக்கும் திருதராட்டின மகாராஜனுக்கும் நாங்க எத்தனை மன்னர்கள் நாங்கள் பிறந்தோம்? எத்தனை பேர்? யார் யார் பிறந்தோம்? யார் யார் பிறந்தீங்க? அண்டா சரியாக 100 பேர் நாங்கள் பிறந்தோம். சரியா 100? உண்மைதான். அப்படி 100 பேர் பிறந்து சாமி உனக்கு கல்யாணம் ஆகி போச்சா? கல்யாணம் ஆகி போச்சா? ஆகி போச்சியா? திருமணம் ஆகி விட்டதா? திருமணம் ஆகிவிட்டா அப்படி தமிழ்ல பேசுறா. திருமணம் நடந்த உங்க ஒய்ஃபா? ஓ சன் ஆஃப் ஒய்ஃப் இல்ல ஒய்ஃபா. ஒய்ஃபாவா? நான் மயட்டு மணி யார் தெரியுமா? யாரு?
போடுறியா போடு. அன்பா ஆ நான் மாலையிட்ட மனைவியால் பெயர் திருவணி மாது. ஓ திருவிழி சொம்பு. திருவணிப்பட்டியா? திருவிழிப்பட்டி அங்கே இருக்காங்க. திருவாணி சொம்பும் இல்லை, பித்தளை சொம்பும் இல்லை. திருவணி மாது. திருவணி மாது திருமணம் செஞ்சு நீங்க எந்த நாட்டில் வாழ்ந்து வரீங்க? அப்படியா? ஆ தெரியாது உனக்கு? எனக்கு தெரிந்தாலும் இங்க உள்ள மக்களுக்கு தெரியணும்ல. உலகம் என்பது 56 தேசம். உலகம் 56 தேசம். அந்த 56 தேசத்திலே தலைநகரமாக வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய நாடு டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரம் உண்மைதான். டெல்லி என்று சொல்லக்கூடிய அஸ்தினாபுரம் உண்மைதான். அஸ்தினாபுரம் உங்க ஒண்டிக்கு உரிமையாளரா? எங்க சாமி ஆடுறாங்களா? ஒட்டாய் அது மினிமா